பரலோகம் சந்தோஷப்பட வேண்டுமானால் ஆத்ம ரட்சிப்புண்டாகும் காரியங்களை பூமியில் நம்ம நடைமுறைப்படுத்தணும். மக்கள் ரட்சிக்கப்படுவதற்கு வழிவகுக்கிற ஒன்றுதான் சுவிசேஷம். ஆம், நீங்க பரலோகத்தை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்று சொன்னால் அதற்கு ஒரே வழி சுவிசேஷம் அறிவித்தல் தான். பாருங்க, சில சபைகளுக்கு அது ஜீவனா இருக்கும். சில போதகர்களை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு தனி நபர் கிடைச்சிட்டான்னா அவனுக்கு சுவிசேஷம் சொல்றதுல அவ்வளோ ஆர்வமா, சில விசுவாசிகள் கூட அப்படிதான், சில சகோதர பிள்ளைகள் கூட அப்படிதான். சிலர்கள் ஆண்டவர் அபிஷேகமாவே கொடுத்திருக்கிறார். உண்மையாகவே சொல்லுகிறேன், இயேசுவை குறித்து, தேவ ராஜ்யத்தை குறித்து, தேவனுடைய வசனத்தை குறித்து இந்த உலகத்தில் நீங்க அறிவிக்கிற ஒரு இருதயம், அறிவிக்கின்ற ஒரு ஊழியம் நீங்க செய்வீங்கன்னா, உங்களை நினைக்கும் பொழுதெல்லாம் பரலோகம் சந்தோஷப்படும். உங்களை நினைக்கும் பொழுதெல்லாம் பரலோகம் சந்தோஷப்படும். சிலர் வந்து ஜெபிப்பாங்க, சுவிசேஷ பிரபல்யத்திற்காக, சுவிசேஷ ஊழியம் செய்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. சிலர் அப்படி செய்வாங்க. அவங்க சொல்லுவாங்க, ஆண்டவரே, என்னால் இந்த சுவிசேஷம் போய் சொல்ல எனக்கு முடியல, அதற்கான வாய்ப்புகள் எனக்கு இல்லை. ஆனா நான் சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களுக்காக நான் ஜெபம் பண்றேன். ஆண்டவரே, சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்காக நான் திறப்பில் நின்று ஜெபிக்கிறேன் அப்படின்பா. அவர்களையும் பரலோகம் ரொம்ப பாராட்டுங்க. இந்த உலகத்தில் அநேகர் ஜெபிக்க உட்கார்ந்தா எனக்கு தாரு, எனக்கு தாரு, எனக்கு தாரும்பா. ஆனா சிலர் அப்படி இல்லை. ஆண்டவரே, இந்த உலகத்தை சுவிசேஷ மயமாக்கும்படி தங்களை இணைத்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நினைச்சு தேவன் அவர்களை ஆசீர்வதியும் அப்படின்னு அவங்க ஜெபிப்பாங்க. அது பரலோகத்தின் இருதயத்தை சந்தோஷப்படுத்தும். ஆனா சிலர் என்ன செய்வாங்க அப்படின்னா, இவர்களுக்கு போகவும் முடியாது, அந்த அளவிற்கு ஜெபிக்கவும் முடியாது. ஆனா தேவன் தங்களுக்கு கொடுக்கிற நன்மைகள், தங்களுக்கு கொடுக்கிற பணம், பொருள், இவைகளை சுவிசேஷ பிரபல்யத்திற்காக அதிகமா செய்வாங்க. சில வீடுகளை பார்த்துருக்கீங்களா? அவங்க ஏழை குடும்பமா இருப்பாங்க. ஆனா ஒரு மிஷனரியை நான் தாங்குறேன், ஒரு ஊழியத்தை நான் தாங்குறேன் பாஸ்டர், எப்படியாகிலும் தேசத்தில் ஒரு சுவிசேஷம் வெளிப்பட்டால் நலம் அப்படின்னு சொல்லி சுவிசேஷத்திற்காக அதிகமாக செய்கிறவங்களா இருப்பான். உண்மையாகவே சொல்லுகிறேன், செய்கிறவர்களாய் இருந்தாலும் சரி, ஜெபிக்கிறவர்களாய் இருந்தாலும் சரி, அறிவிக்கிறவர்களாய் இருந்தாலும் சரி, சுவிசேஷத்தின் பணியில் உங்களுக்கு ஒரு பங்கு இருக்குமானால் பரலோகம் உங்களை மறக்கவே செய்யாது. பரலோகம் உங்களை மறக்கவே செய்யும்.